தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றிக் கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீதானையா. என் உள்ளத்தின் பலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீதானையா. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும், நல்லவரே வல்லவரே.
உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நம்ம வணங்குகிற தெய்வம் யார்? நம்ம தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார்? நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார்? நான் நம்புகிற தெய்வம் யார்? அந்த நிச்சயம் நமக்கு இல்லை. எப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குகிறோம் அப்படின்ற அந்த ஒரு நிச்சயம் நமக்கு இல்லை. அவரை குறித்த நிச்சயம் இல்லை. அது எதனால நீங்க ஈஸியா அடையாளம் காணலாம்னா, அவங்க ஜெபிக்கும் போது நல்லா ஜெபிக்கிறாங்க. ரொம்ப விசுவாசத்தோடு கூட தைரியமா இருக்கிறவங்களாக, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவான், 7 வழியாய் ஓடி போவார்கள்னு சொல்லி அவங்க ஜெபிக்கும் போது அவங்க கர்த்தர் குறித்து நல்லா அறிஞ்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது. ஆனா அவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது பதறாங்க, பயப்படுறாங்க, சந்தேகங்கள். இதுல இருந்து நான் வந்துருவானா? இந்த சூழ்நிலை மாறுமா? மனுஷனை குறிச்ச பயம், சூழ்நிலையை குறிச்ச பயம், வாழ்க்கை குறித்த நிச்சயம் இல்லை, தங்களை குறித்த நிச்சயம் இல்லை, தங்களை கர்த்தர் நடத்துவார். அவங்க ஜெபம் பண்ணும் போது வனாந்திரத்துல வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவனே, ஒன்றுமில்லாத எல்லாவற்றையும் உண்டாக்குகிற தேவனே, இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் அழைக்கிறவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூற்றுமாயிருக்கிற தாவீதின் திறவுகோலை உடையவரே, அதிசயங்களை செய்பவரே, அற்புதங்களை செய்பவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஆனா ரியல் லைஃப்ல அன்சர்டன், ஷூரிட்டி இல்லை, ஷூரிட்டி இல்லை. அப்ப இது என்னை அதிகமாக யோசிக்க வச்சுச்சு இந்த காரியம். அப்ப அவங்களுக்கு என்ன இல்லைன்னா, கர்த்தரை குறித்த நிச்சயம் இல்லை. நீங்க வணங்குகிற தெய்வம் யார்? அந்த நிச்சயம் இருந்ததுன்னா இதெல்லாம் வராது. 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்றாரு, சாட்சியா சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அது இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது. அப்சல்யூட் ட்ரஸ்ட் இன் ஹிம், கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், இன் த ட்ரூத் ஆஃப் ஹிஸ் டெய்டி, தெய்வீக தன்மையை குறித்த நம்பிக்கை. அவர் இன்னொரு இங்கிலீஷ் பைபிள் அழகா இருக்குது, ஐ எம் பர்சனலி அக்வைண்டட் வித் ஹிம் பியாண்ட் எனி டவுட். எந்த சந்தேகம் கிடையாது என் கர்த்தரை குறித்த காரியத்துல. அந்த அந்த நிச்சயம் நமக்கு இருக்கா? தானியேல் 3:17-18 பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பத்தி பார்க்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின போர்ச்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். இன்னைக்கு நமக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளை ஒன்றும் செய்ய முடியல, ஆண்டவர் அவங்கள விடுவிச்சாரு. அவங்க ட்ரெஸ்ஸு எரிஞ்சு போகல, கருகி போகல, அவங்களை உயிரோட பாதுகாத்தாருன்னு. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு தெரியுமா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு தீ நடுவிலிருந்து கர்த்தர் காப்பாற்ற போறான்னு தெரியுமா? இல்ல. அப்ப எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர் மேல நிச்சயம். அவங்க ஆண்டவர் அவங்க அறிந்து வைத்திருந்ததை தான் பார்க்கிறோம். பவுல் எப்படி அறிந்து வைத்திருந்தார், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி அறிந்து வைத்திருந்தாங்க. யோசிப்பு சொல்றாரு, பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாய் தலைவனுக்கு அடுத்து 3 நாட்கள் என்ன நடக்கும்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு தெரியாது என்ன நடக்க போகுது அவருக்குன்னு. என்ன ஒரே ஒரு நிச்சயம், ஆண்டவரை குறிச்ச நிச்சயம். நிச்சயமாக ஆண்டவர் என்னை உயர்த்துவார். அப்ப ஆண்டவர் அவர் அறிந்து வைத்திருந்தது எப்படி அறிந்து வைத்திருந்தார்? நம்ம எப்படி அறிந்து வச்சிருக்கிறோம்? ரோமர் 10:11 பவுல் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
ட்ரஸ்டிங், ரிலைஸ் ஆன் ஹிம், இந்த 2 வார்த்தை பைபிள், இங்கிலீஷ் பைபிள்ல இருக்குது. He'll not be disappointed in his expectations. என்னை நிச்சயமா என் தேவைகள் என் கர்த்தர் சந்திப்பார். என் தேவைகளை சந்திப்பார். என் வாஞ்சலை நிறைவேற்றி தருவார். என்னை நடத்துவார், என்னை வழி நடத்துவார். அந்த நிச்சயம் நமக்கு இல்லை. ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை. 1 கொரிந்தியர் 8:2 பவுல் சொல்றாரு, நாம் அவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. ஒருத்தர் ஏதோ ஒன்று அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் அவன் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. கர்த்தரை நம்ம அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறியல. எதனால நம்ம கேட்கிற பிரசங்கங்கள், ஒரு ஏதோ பைபிள்ல இருந்து எடுத்து ஒரு பிரசங்கத்தை பண்றாங்க, அதை நம்ம கேட்கிறோம். கர்த்தரை குறித்த காரியத்தை வெளிப்படுத்தணும். அதான் வெளிப்பாடு. ரெவலேஷன்ன்றது, ரெவலேஷன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், இஸ் மைண்ட். வாட் இஸ் இன் ஹிஸ் மைண்ட்ல, ஹவ் இஸ் ஹிஸ் மைண்ட், வாட் இஸ் ஹிஸ் மைண்ட், அவருடைய சிந்தை என்ன, அவருடைய பார்வை என்ன, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, எப்படி ஒரு காரியத்தை பார்க்கிறார், அது தெரியல நமக்கு. அவருடைய சித்தம் தெரியல. பாருங்க, அத A.W. டோசர் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்ல நிறைய எழுதியிருக்கிறாரு. ஆனா சில காரியங்கள் மாத்திரம் அதுல சொன்னோம்னா உங்களுக்கு புரியும். ஆம்னிபொட்டன்ஸ், ஆண்டவரை சொல்றாரு ஆம்னிபொட்டன்ஸ்ன்றாரு. அப்படின்னா ஹி இஸ் ஆல் பவர்ஃபுல், எல்லாம் வல்ல தன்மை உள்ளவர். அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ள தெய்வம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற உலர்ந்த எலும்புகளை நம்பிக்கையற்ற இருக்கிற ஜனங்களுக்கு உயிர் கொடுக்க வல்ல தேவன், உயிரோடு கூட எழுப்ப வல்ல தேவன், உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்க வல்லமை உள்ளவர். வெறும் ஆரோன் கோலை துளிர்க்க வச்சு வாதும பழங்களை கொடுக்க வச்சு அப்படி இல்லை. இசைக்கையில பார்க்கறது போல ஒரு உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்புறது, அது இல்லை காரியம். இதோ மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினாரு, மரித்த நாயின் ஒரு விதவின் மகனை உயிரோடு எழுப்பினாரு, மரித்த யவிருவின் மகனை உயிரோடு எழுப்பினாரு. இல்லை, வெறும் சரீரத்தை குறித்து கவலைப்படுற தெய்வம் அல்ல. ஒரு செத்துப்போன சரீரத்தை உயிர் கொடுக்கணும்னா உங்க வாழ்க்கையில செத்து போன மாதிரி இருக்கிற எந்த காரியத்தை உயிர்ப்பிக்க வல்ல தேவன் அவர். இது அவ்வளவுதான். என் வியாதி இவ்வளவுதான், அந்த வியாதி என்னை விட்டு நீங்காது அப்படின்னா அது நீங்கும். எனக்கு மெமரி பவரே கிடையாதா, அவர் அது கொடுக்க வல்லவர். எனக்கு கம்யூனிகேஷனே கரெக்டா வராது, எனக்கு சரியா பேச வராது, பேச முடியும், பேச வைக்க முடியும். அதுக்குத்தான் திக்குவாயும் மந்தனாவும் இருந்த மோசை எடுத்து இப்படி போல ஒரு தீர்க்கதரிசி இதுவரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது என்ற அளவுக்கு பயன்படுத்தினார். ஆம்னிபொட்டன்ஸ், இஸ் ஆல் பவர்ஃபுல். கடலை மாற்றி 2ஆய் பிரித்து வழி உண்டாக்க வல்ல தேவன், வழியே இல்லாத இடத்துல வழி உண்டாக்குகிற தேவன். நான் முந்தினவன் நினைக்க வேண்டாம், பூர்வமானலை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நீங்கள் அதை அறியீர்களா, நீங்கள் அதை அறியீர்களான்றார். டு யூ நாட் நோ என்றார். நான் வனாந்திரத்துல வழியும் அவாந்தர வழியில் ஆள்களை உண்டாக்குகிற தேவன், வழியே இல்லாத வழி உண்டாக்குகிறவர். இவங்க இருக்கிற வழியே திறப்பாரான்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். பயம், பயம். ஏன் பயம்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறியாதனால. என் தெய்வம் யார்? இவர் ஆம்னி சயின்ஸ். ஆம்னி சயின்ஸ்னா இஸ் ஆல் நோயிங், எல்லாம் அறியும் பேரறிவு. அவர் அறியாத காரியம் எதுவுமே கிடையாது. என் தேவனுக்கு அறியாத காரியம் எதுவுமே கிடையாது. தெரியாத காரியம் ஏதாவது இருக்கா? கிடையாது. நம்மளை பார்க்கிறோம், நான் வணங்குகிற தெய்வத்தை பார்க்கறது கிடையாது. தெய்வத்தை பார்க்கணும். தெய்வம் யார்? அவர் என்னை கொண்டு என்ன செய்ய முடியும்? Omnipresence. He is in all places at all times. எங்கும் நிறைந்த தன்மை, எல்லா இடத்துலயும் இருக்கிறார். எல்லா இடத்துலயும் இருக்கிறார். இங்க மட்டும் இல்ல, நான் அங்க போனா அங்க இருப்பாரா, அங்க போனா அங்க இருப்பாரா? இல்ல, எங்கும் நிறைந்திருக்கிறார்.
இம்யூட்டபிலிட்டி இஸ் அன்சேஞ்சிங் வித் டைம். காலங்கள் மாறலாம், அவர் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ன்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அன்சேஞ்சிங் வித் டைம். அவர் டைம் மாறலாம், காலங்கள் மாறி போகலாம். கர்த்தர் ஒரு நாள் மாற மாட்டார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் சைல்ட்ஹுட்ல என் கூட இருந்தார். நான் போராடும் போது என் கூட இருந்தார். அந்த போராட்டத்தை விட்டு வெளியே தூக்கி எடுத்தார். இன்னைக்கு என் கூட இருக்கிறார். இனிமேல் என் கூட இருப்பார். எப்போது என் கூட இருப்பார். நான் எங்க போனாலும் என் கூட இருப்பார். அப்படிப்பட்ட தெய்வம், எட்டர்னல் பீயிங். He has neither beginning nor an end. அவருக்கு ஆரம்பம் இல்லை, முடிவும் கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்குகிறோம். நம்ம சொல்றோம் யெகோவா ஷம்மா, தம் சமூகம் அளிக்கும் கர்த்தரேன்றோம். இப்ப என்ன அர்த்தம்? எப்போதும் அவருடைய பிரசன்ஸ் என் கூட இருக்குது. He was with me, he is with me, he'll be with me. என்னோட இருந்தா, என்னோட இருக்கிறார், இனிமேல் என்னோட இருப்பார். இந்த நிச்சயம் நமக்கு இருக்கா? அப்படிப்பட்ட தெய்வம் என்னோட எப்போது இருக்கிற தெய்வம். யெகோவா ஈரே என்றோம். கர்த்தர் பார்த்து கொள்வார்னு. அந்த கர்த்தர் பார்த்து கொள்வார்னா எப்படிப்பட்ட தெய்வம் அவர்? என் தேவைகள் எல்லாவற்றையும் அறிவார். இன்னைக்கு இதுவரை நடக்காத காரியத்தை இப்ப நடத்தி தர முடியும் அவரால். உன்னை நிறுத்த முடியலையா? நிறுத்த என் கர்த்தரால முடியும். என் கர்த்தரால முடியும். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்புமா அப்படின்னு எசேக்கியேல்ட்ட பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவர் அவருக்கு எசேக்கியேல் என்ன சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல சொல்றார் பாருங்க. 2வது வசனத்துல, இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். என் ஆண்டவர் அறியாத காரியமா? பவுல் அழகா சொல்றாரு, ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முந்தி ஒன்றை அவருக்கு கொடுத்தவன் யார்னு கேட்கிறார். ஏதாவது கொடுத்தோமா? கர்த்தர் பார்த்து கொள்வார்னா எதை பத்தி நான் கவலைப்பட தேவையில்லை. நெவர் மைண்ட். எதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. என்னை எங்கோ கொண்டு போகணும், எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ வைக்கணும், எனக்கு எது என் கூட இருக்கணும், எது என் கூட இருக்கக்கூடாது, என் கர்த்தர் கையில இருக்குது. நான் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. என் சுவாசம் என் கர்த்தர் கரத்தில் இருக்குது. என் ஜீவன் என் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் என் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஆசீர்வாதம் என் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. நான் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அவர் சித்தம் இல்லாம என் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. நான் என்னை இப்படி காமிச்சுக்கிடணும், அப்படியா காமிச்சுக்கின்ற அவசியமே இல்லை. என்னை எப்படி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும்னு என் கர்த்தருக்கு தெரியும். என் கர்த்தரை என்னை எங்க கொண்டு நிறுத்தணும், என்னை எப்படி பயன்படுத்தணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்தா அது எனக்கு திருப்தியா இருக்கும், எதுல நான் இன்வால்மெண்டோட இருப்பேன், எதை நான் டெடிகேட்டோட பண்ணுவேன், எது எனக்கு போர் அடிக்காம இருக்கும், எல்லாத்தையும் என் கர்த்தருக்கு தெரியும். He knows what is good, what is better, what is best for me. He will give only the best for me. ஒரு வாசல் அடைச்சாரா? நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு காரியம் நடக்காம இருக்கா? எனக்கு ஏதோ ஒரு காரியம் பெஸ்ட் வச்சிருக்காரு, அதனாலதான் குட் பெட்டர்லாம் விட மாட்டேங்கிறார். ஊழியம் அப்படிதான். பெஸ்ட் மினிஸ்ட்ரியா இருக்கு, தருவாருக்கு அதை காத்துட்டு இருந்தேன் நான். இதை எடுத்து பயன்படுத்தும் போது சந்தோஷம். இந்த சாட்சிகள் எதுக்காக சொல்ல வச்சது? உங்களுக்காக தான். உங்களையும் எடுத்து ஆண்டவரால பயன்படுத்த முடியும்ன்றதா. ஏதோ இங்க இருந்து நான் பார்த்துட்டு நினைக்கிறீங்க, இல்ல. இங்க இருக்கிறவங்க ஊழியம் கொடுத்தாதான் இல்ல, மேடைகள் இருக்குது. ஏன்னா அவரை குறிச்சு பேசுறதுக்கு எல்லாரையும் விட மாட்டார். எல்லாரையும் விட மாட்டார். அவரை குறித்து சரியாக அறிந்து கொண்டவர்களை, சரியாக புரிந்து கொண்டவர்களுக்குத்தான் மேடைகள் தருவார். நீங்களா சில மேடைகள்ல பேசலாம், அது கிடையாது அவருடைய ஊழியம். எங்க பேசணும்னு அவருக்கு தெரியும். God can use anybody, but he has chosen some people. அவருடைய பிரசன்னம், தம் சமூகம் அளிக்கும் கர்த்தரே, அவருடைய பிரசன்னம் இருந்தா இப்படி நடக்குமா?
அவரை நம்ம தொழுது கொள்கிறோமா, குடும்பமா அவரை ஆராதிக்கிறோமா, அவரை தொழுது கொள்கிறோமா, எவ்வளவு நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? காலையில் எல்லாரும் அவசர அவசரமா ஸ்கூலுக்கு போகலாம், வேலைக்கு போகலாம். சரி, அந்த அவசரத்துல எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? சரி, ராத்திரியில, சரி இந்த காலையில டைம் இல்லை, ராத்திரியில வந்து எல்லாம் வீடு வந்து சேர்ந்த பிறகு அந்த நேரம் குடும்பமா நம்ம ஜெபிக்கிறோமா, ஆண்டவர் ஆராதிக்கிறோமா, தொழுது கொள்கிறோமா? ஒரு குடும்பம்ன்ற அமைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, ஒரு பிரசன்னம் இருக்குதா? நம்ம இப்படி இருந்தால் இருப்பாரா? ஒரு பாஸ்டர் இப்ப சவுத்துல இருக்கிறார் பாஸ்டரா. அவர் வாலிப வயசுல ஒரு வங்கி அதிகாரியாவும் ஒரு சபையில அவர் ஆராதனை நடத்திட்டு இருந்தார். அவரை வந்து இன்னொரு மூத்த போதகர், அந்த காலத்துல உள்ள ஒரு மூத்த போதகர் தன்னுடைய மகளுக்காக திருமணம் செய்து வைக்கலான்னு பார்க்க வராரு. சாயங்கால நேரம் நேரம் பேங்க்ல இருந்து வந்திருப்பான் பையன், போய் பார்க்கலான்ட்டு போயிருக்கிறாரு. அப்ப அந்த பையனுடைய தகப்பனார் தான் இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட பையனை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாராம். என் பொண்ணுக்கு வந்து உங்க பையனை திருமணம் செய்து வைக்கலான்னு நினைக்கிறேன், உங்க பையனை பார்க்கணும். இப்ப அவனை பார்க்க முடியாது, இப்ப அவன் ஜெபிக்கிற நேரம். அவன் ஆஃபீஸ் விட்டு வந்தான்னா முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு அவன் ரூம்குள்ள போயிடுவான், ப்ரேயர்ல இருப்பான். அவன் ப்ரேயரை முடிச்சுட்டு எப்போ வரானோ அப்பதான் பார்க்கலாம், இது அவன் கர்த்தரோடு இருக்கிற நேரம்னு. உடனே அந்த பெரிய பாஸ்டர் முடிவு பண்ணாராம், இந்த பையன்தான் தனக்கு சரியான மருமகன், இப்படி ஜெபிக்கிற பையன்தான் எனக்கு வேணும். அதே மாதிரி திருமணம் ஆகி இன்னைக்கு தென்னிந்தியாவில் ஒரு பெரிய சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போல நம்ம பிள்ளைகள் இருக்குதா? ஏன்னா நமக்கு கர்த்தரை குறித்த நிச்சயம் வேணும். நான் ஜெபம் பண்றேன், அது ஓகே, இது சரிதான் நினைக்கிறோம். நான் பண்ற ஜெபம் கரெக்ட் தானா? நான் பாடி ஆராதிக்கிறேன், நான் பாடல்களை பாடுறேன், நான் போற இடம் போற ரொட்டீன் சாங்ஸ், எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பாடல்கள் பாடுறாங்க, ஒரே பாடல், மொனாட்டனஸா இருக்கு. எனக்கு ஒரு புது துருத்தியாக புது திராட்சரசமாக எங்கேயுமே நான் பார்க்கல. அதுக்காக புது புது பாட்டு நான் சொல்லல. எந்த பாட்டை பாடுனா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு இருக்கணும். அது எங்க போனாலும் ஒரே பாட்டு. ஒரு பிரபலமான போதகர் சவுத் இந்தியாவில் இருக்கிறவர், அவர் போற இடமெல்லாம் ஒரே பாட்டை பாடினாங்க. நான் நேர்ல கண்டது. நிறுத்துங்கன்ட்டார், ஸ்டாப் இட்ன்ட்டார். எல்லாரும் போதகர்கள், நான் மாத்திரம்தான் சுவிசேஷகன், இவாஞ்சலிஸ்ட். இது எல்லாரும் பாஸ்டர்ஸ், 2000 பேர் இருப்பாங்க. பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். அது ஒரு குறிப்பிட்ட பாட்டில் பாடிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில். அவர் காரை நிறுத்த கூட இல்லை. அந்த பாஸ்டர் ஓடியாந்தாரு, நிறுத்து, எங்க போனாலும் இந்த பாட்டு தானா, பிறந்த வீட்லயும் இந்த பாட்டு தான், இறந்த வீட்லயும் இந்த பாட்டு தான், என்ன விசேஷம்னாலும் இந்த பாட்டு தான், பாட்டை விட்டா வேற வழி இல்லையான்னு. அதே பாஸ் சென்னைக்கு வந்தாரு. இங்க சென்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சபையில ஊழியம் பண்றதுக்காக, அந்த சபையில் இதே பாட்டு, நிறுத்துங்கன்ட்டார். இத்தனைக்கும் அங்க மியூசிக் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற ஒரு சபை, நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. கர்நாடிக் வெஸ்டர்ன் ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சபை அது. இந்த பாட்டை, அந்த குறிப்பிட்ட பாட்டை நிறுத்திட்டார். எங்க போனாலும் அந்த பாட்டு தான். மொனாட்டனஸ். ஆண்டவர் வந்து நாள்தோறும் கிருபை புதிதா இருக்கின்றார். யெகோவா ஷாலோம்ன்றோம், கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர் என்றோம். அந்த கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர், நமக்கு எப்போதும் சமாதானத்தை தருகிற, சமாதானம் தான் பெருசு. சமாதானத்தின் தேவன்றாரு, சமாதானத்தின் ராஜான்றாரு, சமாதானத்தின் பிரபுன்றாரு, சமாதான காரணர் என்றாரு. இந்த உலகத்துல நம்ம வெள்ளியை வாங்கலாம், பொண்ணை வாங்கலாம், முத்துக்களை வாங்கலாம், ஆனா சமாதானத்தை வாங்க முடியாது. நான் தான் அந்த சமாதானத்தை தர முடியும். எல்லாம் இருந்தால் உனக்கு சமாதானம் இல்லைன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. வெள்ளியை காட்டிலும் பொன்னை காட்டிலும் முத்துக்களை காட்டி விலையேற பெற்றது சமாதானம். அந்த சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன்றாரு. ஆனா நம்ம வெள்ளியும் பொண்ணும் தான் பெருசா பார்க்கிறோம், சமாதானத்தை பெருசா பார்க்கல. சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், பணம், பணம். நீங்க பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் அவங்களுடைய பிலாசபிஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்க்கணும்.
அவங்கள பெருசா சொல்லல. ஒரு உலகத்தில் உள்ள ஞானிகள் அவங்கெல்லாம். இயற்கையா உள்ள ஞானம் வேற, விசேஷித்த ஞானம் உள்ளவங்க அவங்க. அவங்களுடைய எத்திக்ஸ் அவங்களுடைய எத்திக்ஸ் பத்தி அவங்க பேசுனதெல்லாம் படிச்சு பாருங்க. பிளாட்டோவும் அரிஸ்டாட்டிலும். அப்ப தெரியும் ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர். நம்மளால எல்லாத்தையும் அகாமடேட் பண்ண முடியல. ஏன்னா ஆண்டவரோட உறவு இருந்தா நம்ம எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணுவோம். ஊழியம்ன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் சரி, கர்த்தர் நேசிக்கிறாரா, கர்த்தர் இரக்கம் வச்சிருக்கிறாரா, கர்த்தர் கிருபை வச்சிருக்கிறாரா, அவங்க நம்ம நேசிச்சு ஆகணும். எல்லாரையும் அகாமடேட் பண்ணணும். மேட்டிமை ஒரு நாள் மேட்டிமை கூட, அது தாழ்மை வேணும். தாழ்மையா இருந்தா தான் மற்றவங்களை உயர்வா பார்க்க முடியும். எல்லாரோடையும் சமாதானமாய் இருங்கள்ன்றார். கூடிய மட்டும் எல்லாரோட சமாதானமாய் இருங்கள். கடினமான காரியம். சமாதானம் அளிக்கும் கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம எல்லாரோடையும் சமாதானமா இருக்கணும். இதெல்லாம் பெரிய டாபிக். நான் எல்லாத்தையும் விவரமா பேசினேன்னா நாம் சொன்ன மேட்டருக்குள்ள வர முடியாது. யெகோவா நிசின்றோம், கர்த்தரின் ஜெயக்கொடியானவர் என்றோம். எல்லாத்துலயும் ஜெயத்தை தருகிறவர், எல்லாத்துலயும் ஜெயத்தை தருவார். ஒரு நாள் நம்மளை தோத்து போக விட மாட்டார். எந்த மனுஷன் முன்னாடியும் நம்மளை சோர்ந்து போக விட மாட்டார். கோலியாத்துகள் வருவாங்க, ஆமான்கள் வருவாங்க, ஆகான்கள் வருவாங்க, கோராகுகள் வருவாங்க, கேயாசிகள் வருவாங்க. ஆனா நம்மளை ஒரு நாளும் ஆண்டவர் எந்த யூதாஸ் காரியத்தையும் நம்மளை ஏமாந்து போக விட மாட்டார். அதுதான் காமிச்சு கொடுத்திருக்கிறார். யூதாஸ் காரியத்துடைய முடிவு பார், கேயாசுடைய முடிவு பார், பீலியாமுடைய முடிவை பார். எதுக்கு சொல்லியிருக்கிறாரு? துன்மார்க்கனுக்கு நல் முடிவு கிடையாது. இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறது போல தோணலாம். அதனாலதான் சொன்னாரு பிரசங்கி 3:11, உலகத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார். உலகம் வெளியே கிடையாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயின்றார். நமக்குள்ளதான் இருக்குது வாழ்க்கை, வெளியே கிடையாது. வெளியே கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கு வாழ்க்கை. வாழ்க்கை நீங்க எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா கர்த்தர் கொடுத்ததே நீ ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை இது. நம்ம கொடுத்த வாழ்க்கையை விட்டுட்டு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம பிரயாசப்படுறோம். அங்கதான் பிரச்சனை. எனக்கு எது சரியா இருக்குமோ அந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறார். எனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். நான் தோத்து போகல. ஏன்னா என் கர்த்தர் ஜெயத்தை தருகிறவர். நான் என்ன பார்க்க மாட்டேன். என்னை படைத்தவர், என்னை சிருஷ்டித்தவர், என் இயேசு கிறிஸ்துவை தான் நான் பார்ப்பேன். நான் யெகோவா ஈலியோன்றோம், உன்னதமான கர்த்தர், உன்னதமானவர், அவர் மகோன்னதமானவர். அவர் மேல உன்னதமான நிலைமையில உள்ளவர். அவர் பரலோகத்தில் உள்ள தெய்வம், உயர்வான இடத்துல இருக்கிறவர். அவர் நான் நினைக்கிற மாதிரி அவரு ஏதோ எங்கேயோ கீழே இல்லை. அவரு மனுஷன் கிடையாது, அவர் தெய்வம். ஓசியாட்ட தான் சொன்னாரு, நான் மனிதன் அல்ல, நான் தெய்வம். நான் மனிதனை போல சிந்திப்பதற்கு நான் மனிதன் அல்ல. மோசைட்ட சொன்னாரு, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு நான் மனுபுத்திரன் அல்ல. Is not a man, is not a human being. Even though he came in a human form, is not a human being. மனித ரூபத்தில் அவர் வந்தாலும் மனுஷன் கிடையாது, அவர் தெய்வம். இயேசு தெய்வம், மகோன்னதமான தெய்வம், உன்னதமான தெய்வம். அவருடைய நோக்கமெல்லாம் உன்னதமானது, புனிதமானது, பியூர் மோட்டிவ், பியூர் இன்டென்ஷன். என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கம் புனிதமானது. நேரம் என்று கிடையாது அவருக்கு. மகோன்னதமான தெய்வம். என்னை கஷ்டப்படுத்த ஒரு சித்தம் அல்ல. நான் இன்னைக்கு ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன்னா, இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ஜனங்களுக்கு நான் சரியான வார்த்தை சொல்லும்படியாக என்னை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைவலி வந்தாதான் அடுத்தவங்க தலைவலி உங்களால உணர முடியும். வயிற்று வலி வந்தாதான் மற்றவங்க வயிற்று வலி உங்களால உணர முடியும். அதுக்குத்தான் அந்த வலிகளை வழியா கொண்டு போறார். அந்த வலிகள் தான் வழிகள், அந்த பாடுகள் தான் படிக்கட்டுகள். நான் கஷ்டப்பட்ட நாட்களுக்காக நன்றி அப்பான்றேன் நான். ஏன்னா நீங்க கஷ்டப்படுற ஜனங்களுடைய கஷ்டத்தை உணர முடியுது எனக்கு. ஏன் இந்த கஷ்டப்படுறாங்க? அந்த கஷ்டம் நான் அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட போது எப்படி இருந்தேன் நான், அப்ப எப்படியெல்லாம் என்னை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார், அதை எப்படி நான் கடந்து வந்தேன். கர்த்தர் மேய்ப்பரானவர், யெகோவா ரோஹின்றோம். எப்படி எங்களை மேய்ப்பனா இருந்து எப்படி ஒரு ஆடுகளை, ஒவ்வொரு ஆட்டையும் எப்படி நடத்தணும், முரட்டாட்டை எப்படி நடத்தணும், கரவலாடுகளை எப்படி நடத்தணும், சின்ன குட்டி ஆடுகளை எப்படி தூக்கி சுமக்கணுமோ அப்படி போல என்னை நடத்த வல்லவர் அவர். என்னை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துறார். நல்ல மேய்ப்பன். யெகோவா சிக்கெனு, நீதியாயிருக்கிற கர்த்தர். அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நீதியுள்ள தெய்வம். அவர் நீதியுள்ள தெய்வம். அவரால் அநீதி செய்ய முடியாது. ஒரு நாள் அதை யோசிக்க கூட முடியாது. அவர் எனக்கு அநீதி செய்கிற தெய்வம் கிடையாது, இந்த நிச்சயம் இருக்கு அவங்களுக்கு. அவர் நீதியுள்ள தெய்வம். ஒரு நாள் அநீதி செய்ய விட மாட்டார். எனக்கு அநீதி செய்ய விட மாட்டார். யாரும் எனக்கு அநீதி செய்ய விட மாட்டார். அவர் அநீதி செய்யவும் மாட்டார். அந்த நிச்சயம் நமக்கு வேணும், அவரை குறித்த நிச்சயம். யெகோவா சபையோ, சேனைகளின் கர்த்தர் அவர். ஏதோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர், சேனைகளின் அதிபதி அவர். அதான் யோசுவா பார்த்தாரு, உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நின்ன உடனே இவர் போய் பயந்துட்டார். யோசுவா சொன்னாரு, உன் பட்சத்திலே இருக்கிறேன் நான், உனக்கு விரோதமாய் வரல, உனக்கு ஆதரவா நான் வந்திருக்கிறேன்னாரு. அனுகிரகம் நிக்கிரகம்னு சொல்லி கொடுத்தாரு. அனுகிரகம் நம்மளுக்கு எப்போது நல்லது செய்கிற தேவன். நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக வழக்காடுவார். பரிசுத்தமாக்கும் கர்த்தர் யெகோவா மெக்காதிஸ். நம்மளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்துகிற தேவன். நம்ம அப்படியே விட்டுற மாட்டார். சேற்றிலிருந்து தூக்கினார், சேற்றிலிருந்து சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் நம்மளை திரும்ப போட மாட்டார். பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் பரிசுத்தப்படுத்தி தம்மை போல ஆக்கிடுவார். யெகோவா ரொபேகா, குணமாக்கும் கர்த்தர். நம்ம எப்ப சுகவீனமானாலும் சுகப்படுத்துகிற தெய்வம். அப்படியே சுகவீனத்தில் விட்டுற மாட்டார். சுகப்படுத்துகிற தெய்வம். உருவாக்கும் கர்த்தர் யெகோவா ஓசேனு. நம்மளை உருவாக்குகிறார். சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, கற்பத்துல ஒவ்வொரு நாளும் உருவாக்கிக்கிட்டே வர்றார். போன வாரம் இருந்த வளர்ச்சி விட இன்னைக்கு நான் வளர்ந்திருக்கிறேன். நான் ஆவியில வளர்ந்திருக்கிறேன். நான் என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய மோட்டிவ், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய டெசிஷன் மேக்கிங்ல நான் வளர்ந்திருக்கிறேன். நான் எப்படியாக இருக்கணும் என்பதில், என்னை நான் நிதானிப்பதில் நான் வளர்ந்திருக்கிறேன். என்னை அனலைஸ் பண்றதுல நான் வளர்ந்திருக்கிறேன். நான் யெகோவா ஏலோகின்னு இருக்கு. யெகோவா நம்முடைய தேவன், இஸ் மை காட், என்னுடைய தகப்பன். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். யெகோவா ஏலோகா, யெகோவா உன்னுடைய தேவன், உங்களுக்கும் ஒரு தேவனாக இருக்கிறார். அதை நான் மறந்துடக்கூடாது. இஸ் காட் ஃபார் எவ்ரிபடி. ஜீசஸ் இஸ் ஃபார் எவ்ரிபடி. எல்லாருக்கும் சொந்தமானவர் இயேசு. ஆனா எனக்கு சொந்தமானவர் யெகோவா ஏலோகேன். யெகோவா என் தேவன், பர்சனலா நம்முடைய தேவன், என் குடும்பத்துக்கு தேவன். இது என் தேவன், பர்சனலா எனக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார். என்னை கைவிடுவாரா? இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எப்படி நான் கைவிடுவேன் என்றார். நமக்காக பரிதபிக்கிற தேவன், நம்மளை அன்பு செலுத்துற தேவன். அவரை போல நம்மளை அன்பு செலுத்துற யாரும் கிடையாது. ஏலோகிம், எங்கும் நிறைந்தவர். இது 2000 தடவை இருக்குதான் பழைய ஏற்பாட்டுல. ஏலோகிம்ன்ற வார்த்தை 2000 தடவை இருக்குது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. எங்கும் நிறைந்தவர். எங்க இருக்கிறார்? நீங்க எங்க போனாலும் அங்க இருப்பார். எங்க போனாலும் சரி அங்க இருக்கிறார். நீங்க போற என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்ன்றார். நம்ம போறதுக்கு முன்னாடி அவர் அங்க இருப்பார். எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமை வந்து சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஆல் மைட்டி காட். அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சர்வத்தை சிருஷ்டித்தவர்.
சர்வத்தையும் நடத்துகிறவர் அவர்தான். என்ன சிருஷ்டித்தவர் என்னை நடத்தணும், எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். என் வாழ்க்கையில சம்பந்தப்பட்டவர்களே அவர் எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்துவார். என்னோட இணைந்த மனைவி வரணுமா, அந்த ஒத்த ஆவியை தருவார், அந்த ஒன்னஸை தருவார், அந்த ஒன் ஸ்பிரிட் ஒன் மைண்டை தருவார். ஓர் இணையில் இணைக்கப்பட்ட 2 மாடுகளை போல, ஒரு மாடு கிழக்கு ஒரு மாடு மேற்க போற மாதிரி இல்லை, ஒரு மாடு உயரமாவும் ஒரு மாடு குட்டையாவும் இல்லை, ஓர் இணையில் இணைக்கப்பட்ட மாடாக ஒரு வாழ்க்கை துணையை, எப்படிப்பட்ட துணை எனக்கு கரெக்டா இருக்குமோ துணை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கை முழுவதும் என்னோட நடக்கும்படியாக, இணைந்து நடக்கும்படியாக. இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க, உன்னோடு எப்போது நான் இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையாக என்னோட இருக்கிறார். அதான் நிச்சயம். இந்த வார்த்தை ஏதோ சாதாரண வார்த்தை கிடையாது. என் பரம தகப்பன், என்னை சிருஷ்டித்த தேவன் என்னோட பேசுகிற வார்த்தை இது. இதோட செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் நான் இயேசுவோட செலவிடுகிற நேரம் இது. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் நான் வானத்தில் உள்ளோர், பூமியில் உள்ளோர், பூமியின் கீழானோர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். இவ்வளவு பெரிய தெய்வத்தை வணங்குகிறோம். அந்த நாமத்தை சொன்னா சுகம் உண்டாகும், கால் இல்லாதவனுக்கு கால் உண்டாகும், குருடனுக்கு கண்ணு உண்டாகும், செவனுக்கு காது கேட்கும். ஜீவன் இல்லாத செத்து போன சரீரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்துல ஜீவன் உண்டாகட்டும்னா ஜீவன் உண்டாகும். அப்படிப்பட்ட அற்புதம் செய்கிற வல்லமையுள்ள நாமம் எல்ரோய், என்னை காண்கிற தெய்வம், என் கண்ணீரை காண்கிற தெய்வம், என் சூழ்நிலை அறியாத தேவன் அல்ல. எபிரேயர் 4:13 இருக்குது, அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் கிடையாது, சகலம் அவருக்கு நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. தாவீது சொல்றார், நான் எங்கே போய் ஓடி ஒளிவேன், நான் வானத்துக்கு ஏறினா அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் போய் கட்டில் போட்டால் நீ அங்கேயும் இருக்கிறீர், நான் எங்கு போய் கண்கள் எப்போது என்னை பார்த்து கொண்டிருக்கிறதே. அவரை பற்றி உத்தம இருக்கிறவர் வல்லமையை வெளிப்படுத்த முடியாது. அவர் கண்கள் எப்போதும் பூமியின் மீது உலாவிக் கொண்டிருக்கிறது. என்னை காண்கிற தேவன், ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்ட தேவன், என் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். நான் கண்ணீர் வடிக்கும் போதெல்லாம் அந்த கண்ணீரை காண்கிறார். இந்த நிச்சயம் இருக்கா உங்களுக்கு? என் கஷ்டத்தை அறியாத தேவன் அல்ல. நான் எதற்காக கண்ணீர் வடிக்கிறேன்? என் சரீரத்தில் இருக்கிற வலிக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேனா? என் ஆத்மாவில் உள்ள வலிக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேனா? என் ஆவியில் உள்ள வலிக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேனா? எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரங்கள் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்பதை என் கர்த்தர் அறிவார். அதற்கெல்லாம் பதில் செய்கிற தேவன் அவர். பல வருஷங்களாக கண்ணீர் வடிச்சிருக்கிறேன் நான். அந்த கண்ணீருக்கெல்லாம் நிச்சயமாக பதில் தருவார், விடமாட்டார். யார் நிமித்தம் நான் கண்ணீர் வடிச்சேன்னா அவர்களை விடமாட்டார். எபனேசர், மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறவர், இதுவரை எனக்கு உதவி செஞ்சவர், இனிமேல் உதவி செய்வார். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கா? ஆமேன். அவருடைய நாமம் ஆமேன். அவருடைய கேரக்டர் ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே இருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னதை செய்வார். அவருக்கு என்னெல்லாம் எனக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ, என்னெல்லாம் தீர்க்க தரிசனம் கொடுத்தாரோ, என்னெல்லாம் சொப்பனங்களாம் தரிசனங்களை எனக்கு கொடுத்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். அவருடைய நாமம் ஆமென். ஏல் எலியோன், த மோஸ்ட் ஹை காட். ஏல் எலியோன், உயர்வான தெய்வம் அவர், மகத்துவமான தெய்வம் அவர். அடோனை, அடோனை எனக்கு குருவும் பிதாவுமாக இருக்கிறார். இஸ் மை மாஸ்டர், இஸ் மை டீச்சர், இஸ் மை ஃபாதர். எனக்கு எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். என் தகப்பனாய் இருந்து, எனக்கு ஆசிரியனாக இருந்து, குருவாக இருந்து, எனக்கு எல்லாவற்றையும் அவர் கற்றுக் கொடுத்து என்னை உயர்த்துவார், என்னை நடத்துவார். நாம அந்த நிச்சயம் நமக்கு வேணும். ஏல் ஒலாம், எவர்லாஸ்டிங் காட், எப்போதும் இருக்கிற தெய்வம், எப்போது இருந்துகிட்டே இருப்பார். காலங்கள், ஆதாம் ஏவாள் காலத்துல இருந்து இன்னும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். குவானான் இருக்குது, ஜெலஸ் காட், பொசசிவ் காட். என்னையே தனக்கு சொந்தமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் அவருக்கு சொந்தமானவன்.
அவர் எனக்கு சொந்தமானவர், நான் அவருக்கு சொந்தமானவன். இவ்வளவு ஒரு நாமங்களை சொல்லி, இதுக்குத்தான் நாமங்களை சொல்லி துதிக்கிறதுன்றது. அவர் யார், எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வணங்குகிறோம். அதனால சொல்றார் ஏசாயா 28:16 சொல்றார் பாருங்க, விசுவாசிக்கிறவன் பதறான்றார். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான், ஒரு நாளைக்கு பதற மாட்டான். பதறான்னா அவன்கிட்ட கர்த்தரை குறித்த நிச்சயம் இல்லை. ஏசாயா 49:23 சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. யோவேல் 2:26-27 சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு நாள் வெட்கப்பட்டு போட மாட்டாரு. எபிரேயர் 13:8 சொல்றார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். சங்கீதம் 136 முழு அதிகாரமும் சொல்லிட்டே இருக்கார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றைக்கு எனக்கு உள்ளது, எனக்கு உண்டு. நான் என்னால முடியாத காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுப்பார், எனக்கு கிடைக்காத காரியத்தை எனக்கு கிடைக்க வைப்பார். என்னால முடியாது, ஆனா என் கர்த்தர் எனக்கு செய்து கொடுப்பார். அதான் கிருபை. புலம்பல் 3:22-23 சொல்ற, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறதே கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கணும், அது கிருபை. எவ்வளோ விபத்துகள் நடக்குது, அந்த விபத்துல போகாம இருக்கிறேனே, நான் ஜீவனோடு இருக்கணும், அது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன், 1000 தலைமுறைகளுக்கு கிருபை பாராட்டுகிற தெய்வம். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவையெல்லாம் ஒரு கிருபை காலைதோறும் புதிதா இருக்கின்றாரு. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. அவருடைய உண்மையை நமக்கு உண்மையா இருக்கிறாரு, அது பெருசா இருக்குது. மனுஷர்கள், நாசில சுவாசம் உள்ள மனிதர்கள் மாறி போகலாம், அவங்க அன்பு மாறி போகலாம், ஆனா கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாது. அதே புலம்பல் 3:31-32 சொல்றாரு, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். 33 சொல்றாரு, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரை சிறுமியாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. நம்மளை கஷ்டப்படுத்துவது அவருடைய சித்தம் இல்லைன்றார். அவருக்கு நம்மளை கஷ்டப்படுத்துவது சித்தம் அல்ல, நம்மளை செம்மைப்படுத்துறாரு. அதுக்காக சில இடுக்கமான வாசல் வழியை கொண்டு போய் நம்மள்ட்ட இருந்து வேண்டாத காரியங்களை எடுக்கிறாரு. நம்மளுக்கு பொறுமையை தருகிறார், சகிப்புத்தன்மையை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார். சின்ன சின்ன காரியங்களுக்கு சோர்ந்து போகாதபடிக்கு அதெல்லாம் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நமக்கு தராரு. ஏசாயா 54:10 சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் கூட விலகி போகலான்றார். மலைகள் விலகி போகாது, அந்த மலைகள் கூட விலகி போகலாம், பர்வதங்கள் அழிஞ்சு போகாது, ஆனா அந்த பர்வதங்கள் கூட அழிஞ்சு போகலாம். ஆனால் நான் மேல வச்சிருக்கிற கிருபை உன்னை விட்டு எடுக்க மாட்டேன். நான் உனக்குள்ள இருக்க சமாதானம், நான் உனக்கு கொடுக்கிற சமாதானத்தை ஒரு நாள் எடுத்து போட மாட்டேன்றார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. இந்த நிச்சயம் நமக்கு வேணும். அதே ஏசாயா 54:7-8 சொல்றார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டே ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்ம கீழ்ப்படியாத போது உடனே தூக்கி எறிஞ்சிட மாட்டார். இமைப்பொழுது, a brief movement அப்படின்றாரு. கண் இமைக்கிற நேரம், fraction of a second, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன்றாரு. கிரேட் கம்பேஷன் அண்ட் mercyன்றார். gather you to myself again, மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்வேன், அப்படியே உற்ற மாட்டேன்றார். 8 சொல்றாரு, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. அவுட்பஸ்ட் ஆஃப் ராத், சின்ன கோபம் வெடிச்சதுல
அற்பகாலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஐ ஹைட் மை ஃபேஸ் ஃப்ரம் யூ ஃபார் அ மூமெண்ட். கொஞ்ச நேரம் என் முகத்தை உனக்கு மறைச்சேன் நானு, ஆனாலும் நித்திய கிருபையில் உனக்கு இறங்குவேன்றார். எவர்லாஸ்டிங் கைண்ட்னஸ், கம்பேஷன், ரிடீமர்ன்றார். உன்னை விடுவிக்கிற தெய்வம், உன் நோயை சுகப்படுத்துகிற தெய்வம், உன்னை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் உன்னை விடுவிக்கிற தெய்வம், உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உன்னை உயர்த்துகிற தெய்வம். அதான் சொல்றாரு. அது ஏசாயா 30:18 சொல்றாரு, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவரு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள்ன்றார். நமக்காக நம்மளுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம், நம்ம மேல மனதுருகும்படி எழுந்திருப்பார்ன்றது. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், காட் ஆஃப் ஜஸ்டிஸ். அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்ம ஒரு நாளும் நம்ம தோத்து போறது கிடையாது. அதான் சொல்றாரு, பிளஸ்ஸட்ன்றது என்னன்னா, ஒரு நாள் நம்ம தோத்து போக விட மாட்டார். வாழ்க்கையில நம்ம தோத்து போக விட மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார். எரேமியா 31:20 சொல்றார், எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உங்க பேரை போட்டு நீங்க அதை படிச்சு பாருங்க. பால்ராஜ் கென்னடி எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, இப்படி போல உங்க பேரை போட்டு அதை படிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அது தெரியும். யோனா 4:10-11 சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படதும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்கள் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். பிராமணுக்கு செடியை வளர விட்டார், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் யோனா கதையில. அது எப்படி வளர்ந்துச்சு எப்படி போச்சுனே தெரியாது, ஆனா அதுக்காக பரிதவிக்கிறார். நல்ல நிழல் விட்டுச்சுருந்துச்சே, இது அழிஞ்சு போச்சேன்ட்டு. ஒரு ஆமனுக்கு செடிக்கு இவ்வளவு பரிதவிக்கிறையே, இவ்வளவு ஜனங்களையும் நான் உருவாக்கின தேவன் அப்படி அழிச்சிருவானான்றார். அதனால நம்மள அழிந்து போக ஒரு நாள் விட மாட்டார். யாத்திரா 32:14 சொல்றார், அப்பொழுது கர்த்தர் தம் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அழிச்சிருவேன்னு சொல்வார், ஆனா அழிக்க மாட்டார். துன்மார்க்கன் அழிந்து போவது அவருடைய சித்தம் அல்ல. துன்மார்க்கன் மனம் திரும்பி அவர் அண்ட வரணும், அதுதான் அவர் சித்தம். எரேமியா 26:3 தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக என்றார். அதே 19 சொல்றார், தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார் என்றார். ஆபகுக்கு 1:13 சொல்றாரு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண் என்றார். அவரு நம்மளுக்கு தீமை நடக்கிறத பார்த்துட்டு இருக்க மாட்டார், நம்மளுக்கு தீங்கி நடந்தா அதை பார்த்து மனஸ்தாபப்படாம இருக்க மாட்டார். பரிதாபம் கொள்கிற தேவன். யோவேல் 2:12-13 ஆதலால் நீங்கள் எப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோட என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அவர்கிட்ட வரணும்னு சொல்றார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவருமாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட தெய்வம்ன்றத சொல்றாரு. அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையுள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். இந்த நிச்சயம் நமக்கு வேணும். கர்த்தரை குறித்த சிந்தனை இதுதான். நம்ம என்ன பண்றோம், வாயில ஏதோ படபடன்னு ஏதோ பேசுறோம். கர்த்தரை குறித்து உணரணும். எக்ஸ்பீரியன்சிங் காட். கர்த்தர் எவ்வளவு எப்படிப்பட்டவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர்ன்றதை ருசிச்சு பார்க்கணும், நினைச்சு பார்க்கணும். அதை நினைச்சு பார்க்காம பேசும்போதுதான் மேலோட்டமான பேச்சுக்கள் வருது. உங்க ஜெபத்துல உங்க உள்ளம் தெரியணும். உங்க உள்ளத்துல கர்த்தர் எப்படியாக இருக்கிறார் அப்படின்றது உங்க ஜெபத்துல தெரியணும், உங்க பேச்சுல தெரியணும், உங்க பிரசங்கத்துல தெரியணும்.
சங்கீதம் 86, அதுல 4 வசனங்கள் இருக்கு. 5வது வசனம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். 10வது வசனம், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். 13வது வசனம், நீர் எனக்கு பாராட்டுவது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்பு வைத்தீர். 15வது வசனம், ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூர்ண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். இதே சங்கீதம் 103:8 இருக்குது. 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. நம்ம உடனே ஆமேன் ஆமேன் அல்லேலூயா ஓ ரா பா 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 பான்றோம். என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணதெல்லாம் நான் ஆம் இல்ல அப்படிலாம் டைலமால கிடையாதுன்ற. இதுக்கு முந்தின வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம் என்றும் இல்லைன்னு இல்லை, அவரு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். மனுஷன் ஒண்ணு சொல்லுவான், செய்ய மாட்டான். அதனாலதான் நாசில சுவாசம் இல்லை, எந்த மனுஷன் நம்பாதே. பிரபுக்களா இருந்தால் நம்பாத. உன் மாம்சு புய பலத்தை நம்பிக்கை வைக்காத, மற்ற மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்காத, அது சாபம். என்னை மாத்திரம் நம்புன்ற, கர்த்தரை மாத்திரம் நம்பணும். அந்த நிச்சயம் நமக்கு வேணும். கர்த்தர் என்னோட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார், ஒரு நாள் என்னை வெக்கப்பட்டு போக விட மாட்டார். என்னை எப்படி நிறுத்தணுமோ அவர் நிறுத்துவார், என்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் நிறுத்துவார், இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் அவரு. அதுக்கு நம்ம கோஆபரேட் பண்ணணும். அதிகமாக வேதத்தை படிக்கணும். அதிகமாக வேதத்தை படிச்சாதான் ஆண்டவரை பத்தி அறிந்து கொள்ள முடியும். நான் வணங்குகிற தெய்வம் யார், நான் தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார், நான் நம்புகிற தெய்வம் யார், அந்த நிச்சயம் வேணும். நான் ஆராதிக்கிற தெய்வம் யாரு. நிறைய வருத்தம் உண்டு எனக்கு. நிறைய பேர் அட்டன் பண்றது இல்லை. அவங்களாம் அப்படி ஸ்டாக்னட் ஆயிட்டாங்க. ஆண்டவனை மெமரியில சொல்றேன், ஸ்டாக்னட் ஆயிட்டாங்க, ஒரு இடத்துல நின்ட்டாங்க. நம்ம ஜேர்னி போய்கிட்டே இருக்குது, வளர்ந்துகிட்டே போறோம். நம்ம ஆண்டவர் எனக்கு அப்படித்தான் காமிப்பாரு. யாரு எப்படி ஜெபிக்கிறாங்க, அவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, அவங்க பேசுறத வச்சு எடை போட விட மாட்டார் என்னைய. அதுக்குதான் வரங்களை கொடுக்கிறார். அவங்க எவ்வளவு நேரம் அவங்க ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்றாங்க, வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தே ஹேவ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், அதை எனக்கு காமிப்பார். அவங்க வெறும் பேச்சு தான் அப்படின்னு காமிப்பாரு எனக்கு. அவங்களோட இம்மெச்சூரிட்டியை காமிப்பாரு. வெளியே மெச்சூரிட்டி மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ள இம்மெச்சூர்டா இருப்பாங்க, அதை எனக்கு காமிப்பாரு. என்னாகும் 23:19 1 சாமுவேல் 15:29 சொல்றாங்க. ரெண்டுலயும் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. ஐயோ சொல்லிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபப்பட மாட்டாரு. ஐயோ வாக்கு கொடுத்துட்டேனேன்னு, அவர் சொன்னதுதான். யோபு 33:14 தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்ல. ஒரு விஷயம் சொன்னார்னா சொன்னதுதான், அப்படியே செய்வார். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் என்றார். அவர் உங்களுக்கு முன்பாக போவார், உங்க முன்னணி நடந்து போகிறார் என்றார். மீகா 5:7 நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் யெகோவா ஷாலோம்ன்றார். நியாயாதிபதிகள் 6:24 சமாதானத்தின் தேவன்றார், காட் ஆஃப் பீஸ் என்றார். 1 கொரிந்தியர் 14:33 சமாதானத்தின் பிரபுன்றாரு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்றார். ஏசாயா 9:6 சமாதானத்தின் ராஜான்றார். எபிரேயர் 7:2 கிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் கர்த்தர், லார்ட் ஆஃப் பீஸ் என்றார். 2 தெசலோனிக்கேயர் 3:16 மீகா 5:7 சமாதானக்காரன்றாரு. எபேசியர் 2:14 சொல்றாரு சமாதானக்காரன். கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்கிறார். எம்மாவூர் சீஷர்களோடு இருந்தது போல நம்மோடு கூட இருக்கிறார். மோசையோடு எலியாவோடும் எலிசாவோடு இருந்தது போல, எஸ்தரோடு ரூத்தோடு இருந்தது போல நம்மோடு இருக்கிறார். கிதியோன் கேட்கிறார், நீர் என்னோடு இருந்தால் ஏன் அதெல்லாம் சம்பவிக்குதுன்றாரு. கர்த்தர் அதை அனுமதிச்சாரு. ஓம் பலத்தினால பராக்கிரமத்தினால முடியாது, 32,000 பேர் இருக்கிறதுனால நீ வின் பண்ணிட முடியாது.
வெறும் 300 பேரோட போன்னு சொல்லி என்ன பண்றாரு, மீதியான மேற்கொள்ள வைக்கிறாரு. கர்த்தர் நம்மளை அப்படி போல நம்மளுடைய பலத்தையும் நம்மளுடைய பராக்கிரமத்தையும் நம்பி நம்மளை எதையும் செய்ய மாட்டார். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய எஜுகேஷன் எல்லாம் வச்சு நம்மளை உயர்த்துகிற தேவன் அல்ல. அவர் கிருபை, அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். நான் எங்கேயோ படிச்சு எங்கேயோ வந்தேன், எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ நிறுத்தி வச்சிருக்கிறார் என்னைய. நான் அறியாத வழியில் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நான் தெரியாத பாதைகளை குருடனை நடத்துவது போல நடத்தி வந்திருக்கிறார். அடுத்து எப்படி நடத்துவார் தெரியாது. ஆனால் ஒண்ணு நிச்சயம், கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்துவார். கடந்த காலங்களெல்லாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் எப்படியெல்லாம் நன்மைகள் செய்தார்னு பார்க்கணும். அப்ப இனிமேலும் அதே போல செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்ப என்ன சொல்றாரு கடைசியா, சீக்கிரத்துல நீதி செய்வேன்றாரு. அதே ஏசாயா 16:5 என்ன சொல்றாரு, துரிதமாய் நீதி செய்கிற தேவன்றார். இந்த நிச்சயம் நமக்கு எப்படி வரும், வேதத்தை படிக்கும் போதுதான் வரும். வேதத்தை அதிகமாக படிக்கணும். ரேபிட் ஷிஃப்ட், அந்த 2 வார்த்தை யூஸ் பண்றாரு. கைவிடாத தேவன். ரூத்துடைய வாழ்க்கையில, எஸ்தருடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும், கைவிடாத தெய்வம். ஒரு நாள் அவங்களை கைவிடல. அனாதையா இருந்த எஸ்தரை சும்மா விட்டாரா, ராஜாத்தையே வைத்தினாரு. ரூத்து அவ்வளவுதான், வாழ்க்கை கிடையாதுன்ற ரூத்துக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஒரு அருமையான மனுஷன் போவாச கொண்டு வந்தார் வாழ்க்கையில. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு. அவர் சர்வ வலிமை உள்ள தேவன், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். சாராளை பார்த்து கேட்டாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லி கேட்டார். ஆதியாகமம் 18:14. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஏசாயா 50:2 சொல்றாரு, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகியிருக்கோ, விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பலன் இல்லாது போயிற்றோன்றாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. கண்ணீரை காண்கிற தேவன். யாத்திராகமம் 6:5 2:24 சொல்றாரு, உன் பெருமூச்சியும் கேட்கிற தேவன். நீங்க பெருமூச்சு விடும்போது கூட கேட்பாரு. ஐயோ, இப்ப இத்தனை காலம்தான் இப்படி நான் வியாதியோடு போராடுவனோ, எப்பதான் அந்த சூழ்நிலை மாறுமோன்னு பெருமூச்சு விட்டா கூட அதை கூட நான் கேட்பேன்றாரு. சங்கீதம் 65:2 சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவர் என்றாரு. 1 சாமுவேல் 2:3 சொல்றாரு, ஞானமுள்ள தேவன். 10 வருஷம் அண்ணாளுக்கு குழந்தையில கொடுக்காதனால ஞானம் இல்லாத தேவன் அல்ல. ஒரு சாமுவேல்ன்ற மகா பெரிய தீர்க்கதரிசியுடைய தாய் என்ற ஸ்தானத்தை அண்ணாளுக்கு கொடுத்தாரு. அதுக்காக தான் காக்க வச்சார். யோபு 37:5 சொல்றாரு, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்மளால காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே முடியாது, கிரகிக்க முடியாது, பெரிய காரியத்தை செய்கிற தேவன். யோபு 5:9 9:10 சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன்றார். யோபு 42:2 தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஏசாயா 22:22 வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 சொல்றாரு, ஒருவர் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். ஏசாயா 46:4 சொல்றாரு, நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், உன் முதிர் வயது வர உன்னை விடமாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்றாரு. நம்மளை உயர்த்துகிற தேவன். சங்கீதம் 75:6-7 சொல்றாரு, கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வனாந்திர திசையிலிருந்து இப்படி இப்படி உனக்கு உயர்வு வருமானு நினைக்காத, உன்னை உயர்த்துகிற தேவன் நான் தான். நான் உன்னை உயர்த்துவேன். நீ வானத்தை அண்ணாந்து பார், எப்போதும் வானத்தை அண்ணாந்து பார் என்றார். ஆவியிலே விடுதலையை தருவர், ஆத்மாவில சமாதானத்தை தருவர், சரீரத்துல சுகத்தை தருகிறவர், எப்பேட்டு சூழ்நிலையும் மாற்ற வல்ல தேவன். யோபு பாருங்க, என்ன நடந்தாலும் எப்படி நடந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், என்னை கொன்று ஓட்டால் நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், கர்த்தரை நேசிப்பேன்ற. அதனாலதான் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கட்டுக்கிட்டாலும் நன்றி ஐயா. அந்த பாட்டு எப்போ வரும் கேட்டீங்கன்னா, கர்த்தரை குறித்த நிச்சயம் இருந்தாலும் வரும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கேட்டாலும் நன்றி ஐயா, ஏன்னா நீர் என்னோட இருக்கிறீர். மனுஷங்க எங்களை விட்டு போகலாம், மனுஷங்களை விட்டு போகலாம், ஆனா நீர் எங்களை விட்டு போக மாட்டீர். கடைசிக்கு நீர் என்னோட இருப்பீர். நிறைய பேருக்குள்ள ஐ எம் அலோன், யூ ஆர் நாட் அலோன், ஜீசஸ் வித் யூ. இயேசு என்னோட இருக்கிறார். இன்னைக்கு 60 வயசு ஆகுது. எத்தனை நண்பர்கள் இருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒருத்தர் தான், அது இயேசு தான். ஒரு நண்பனும் கிடையாது. ஏன்? பொசசிவ் காட். என்ன அவருக்குன்னு என்னை பிரிச்சு எடுத்துக்கிட்டார். யாரோடையும் என்னை சேர்க்க விட மாட்டார், யாரும் என்கிட்ட சேரவும் முடியாது. என்னை ஏன் தனிச்சு வச்சிருக்காருன்னா, முழுக்க முழுக்க அவர் எடுத்துக்கொண்டு போறதுக்காக தான். ஒரு கழுகு தன் குஞ்சை எடுத்து தான் தோள் மேல சுமந்துட்டு போற மாதிரி என்னை எங்க வேணாலும் சுமந்துட்டு போயிடுவார். என்னை ஒரு நாள் விட மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு.
ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் நம்ம போல பாடுபட்டவர். நம்ம கஷ்டங்களை அறிந்த தேவன், நம்ம கஷ்டத்தை அறியாத தேவன் அல்ல. என் கஷ்டம் யாருக்கு தெரியும் நினைக்காதீங்க. உங்களை போல கஷ்டப்பட்ட தெய்வம் அவருக்கு. அது எபிரேயர் 4:15-6 இருக்குது. எபிரேயர் 2:18 இருக்குது. வேதத்தை படிச்சா அது உங்களுக்கு புரியும். சங்கீதம் 22:24 உபத்திரப்பட்டு உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அசட்டை பண்ணாதவர், முகத்தை மறைக்காதவர். உங்களோட உபத்திரவத்தை ஒரு நாள் அசட்டை பண்ண மாட்டார். 2 தெசலோனிக்கர் 1:6 என்ன சொல்றாருன்னா, நீ உங்களை உபத்திரப்படுத்துறவங்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பார். உங்களுக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை கொடுக்கிறவங்களுக்கு அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பார். ஏசாயா 51:22-23 இருக்குது. அதனால யாரும் நம்மளை தத்தளிக்க விட மாட்டாரு. என்னை தத்தளிக்க யாராவது வைக்கிறாங்களா, அவங்கள தத்தளிக்க வைப்பார். எத்தனை வருஷங்கள் தத்தளிக்க வச்சாங்களோ அதை காட்டி 2 மடங்கு அவங்கள தத்தளிக்க வைப்பார். தத்தளிச்சதுல சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இவ்வளவு வீரமா பேசுறேனே, நான் தத்தளிச்ச காலங்களை என்னால மறக்க முடியாது. எத்தனை வருஷங்கள் கண்ணீரோட தத்தளிச்சிருந்தேன் எனக்கு தெரியும். நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டா, நான் ஸ்திரப்பட்டுருவானா தெரியாது. ஆனா என்னை இன்னைக்கு ஸ்திரப்படுத்தி இன்னைக்கு மற்றவங்க கஷ்டத்தை உணரும்படியாக வைத்திருக்கிறார். கஷ்டம்னா என்ன, நெருக்கடினா என்ன, இறுக்கமான சூழ்நிலை என்னன்றத பார்க்க வச்சார், அனுபவிக்க வச்சார். சும்மா கொண்டாந்துடல. என்னைய உபத்திரப்பட்டது நல்லது, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி எஸ்ரா சொல்றார் சங்கீதம் 119. அதனால நான் கஷ்டப்பட்டதுனால என் கர்த்தர் என்னோட இருந்தார்ன்றதை தான் நான் உணர்ந்துகிட்டேன். நான் கஷ்டப்பட்ட போது என்னை தனியா விட்டுட்டு அவர் இருக்கல, என்னோட இருந்தார். எப்படி சிங்க கபில தானியலோட இருந்தாரோ, எப்படி சிறைச்சாலையில யோசேப்போட கூட இருந்தாரோ, அப்படி போல என்னோட இருந்தார். என்னை விடுவிக்கும்படி, என்னை காக்கும்படிக்கு. இன்னைக்கு எரேமியா 1:8, எரேமியா 1:19 ஏதோ வசனம் கிடையாது. உன்னை காக்கும்படி உன்னோட நான் இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை விடுவிக்கும்படி உன்னோட நான் இருக்கிறேன். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கு. என் கர்த்தர் யார், எப்படிப்பட்ட தெய்வம்ன்ற நிச்சயம் எனக்கு இருக்கு. நான் வணங்குகிற தெய்வம் யார், நான் தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார், நான் நம்பிக்கை வச்சிருக்கிற தெய்வம் யார். என்னை கைவிடாதவர், என்னை ஒரு நாள் கைவிட மாட்டார், என்னை தூக்கி நிறுத்துவார். அதனாலதான் நான் மனுஷர்கள் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, ஏதாவது மனுஷங்களுக்கு சிபாரி செய்வாங்களான்னு நான் கேட்டது கிடையாது. கர்த்தரே என்னை நடத்துவார், கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். கர்த்தர் நாம கோஆபரேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். கர்த்தர் நமக்கு அவசியம். கஷ்டப்படும் போது தேடுறது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தரை தேடினாங்க. கர்த்தர் அவங்களை விடிச்ச உடனே கர்த்தரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி போல இருக்கக்கூடாது. எப்போதும் கர்த்தரை நிலைச்சிருக்கணும்.